அவனுக்கு 21 தெய்வங்களும் அங்கே 61 வண்டிகளும் அத்தனைக்கு ஆபத்தாரு என்ற 18ஆம் வழி எடுப்பேன். எப்படி நல்லபடியா சபரிமலை போயிட்டு வரணும், நல்ல தரிசனம் கிடைக்கணும். அதே போல நீயே வேண்டாங்கிற அளவுக்கு வண்டி ஏறுவாங்க. ஆளுங்க என்ன பண்ணாங்க, ஏறினாங்களா? அதே நல்ல தரிசனம் பாட்டியா? இப்போ உடலில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை சரி பண்ணி கொடுக்கணும், வர வேண்டிய பணத்தை வாங்கி கொடுக்கணும். என் பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் எந்த தொந்தரவு கூடாது, அதே போல எனக்கு எந்த தொந்தரவு வரக்கூடாது. என்ன கஷ்டம் விளக்கம்? கண்ட கனவு மறந்துருச்சா? ஞாபகம் இருக்கா? மறந்துருச்சு. வெளியே யாரோ கூட்டமா இருக்கு, எந்திரிச்சு பார்த்தோம் யாரையும் காணோம். எந்திரிச்சு பார்த்தியா? யார் கூட்டம்னு தெரியுமா? தெரியலையா? அன்னைக்கு உனக்கு என்ன பிரச்சனை அதனால கூப்பிட்டு தெரியுமா தெரியாதா? புரியுதா விளக்கம்? அப்ப நான் தான் வந்து உனக்கு கூப்பிட்டேன், புரியுதா? அதே போல பணம் உனக்கு தரக்கூடாதுங்கிற முடிவில் இருக்கிறானுங்கெல்லாம். ஏன் அப்படின்னு நம்ம கேட்கும் போது இவனுக்கு என்ன அப்படின்னா ஒரு விஷயம் கோச்சிக்காது. உன் கூட பிறந்தவங்களே சரியில்லை, கூட பிறந்த அவங்களே சரியில்லை. ஏன் சொல்றாங்க அப்படின்னா தன்னோட இதுல வந்து இவன் மாமாட்டில் தான் கொடுக்குறான், இவனுக்கு பணமே வரக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சில இடத்துல உனக்கு போக்குவரத்து சேதாரத்தோட கூட பண்ணிக்கிறாங்க. சரியா? அதை முடிச்சு கொடுத்துட்றேன், பணத்தையும் வாங்கி கொடுத்துட்றேன். அடுத்து என்ன மேல்முகத்துக்கு போகணுமா? அது நம்மளே தனியாக பண்ணிக்கலாமா? முதல்ல வந்து உங்களை தான் வராங்க. தான் அப்படி விசாரிச்சு பார்த்தேன், கூட்டிகிட்டு போனது பரவாயில்லையான்னு கேட்டேன். இல்லை பரவாயில்ல, கூட்டிகிட்டு போனது எல்லாமே எங்களுக்கு மனசு திருப்தி. திரும்ப ஓம் சக்திக்கு போகும்போது எங்களை கூப்பிட்டு நாங்களும் வர்றோம், நீ சொல்லும் போது சொல்லு, வேற யாரும் நாங்கள் போக விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னாங்களா? வா. அடுத்த அம்மா சொல்ல பணத்தை வாங்கி கொடுத்துட்றேன், வீட்டில் ஒரு பிரச்சனை நீ கொடுத்துட்றேன், பிள்ளைங்களே என்ன தொந்தரவு வராது. வேற என்ன வேணும்? நான் சொல்லிட்டேயா? பல ஆடு ஆடு மாடு கோழி இறப்புகள் அதிகம் ஏற்படும், சேதாரம் அதிகம் கொடுக்கும், ஒரு நோவு ஒன்று வரும், கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்க்கணும்னு சொல்லிட்டேன். கருவசாமி சரி நான் விட்டுட்டேன். சரியா? உன் பட்டி நான் காவ காத்து அதை சேதாரம் போய் கொடுத்துறேன். சரியா? ஆடி மாசம் தூக்கிட்டு வந்து இப்ப கொண்டு வரக்கூடாது, ஆடி மாசம் கொண்டு வந்துடு, நான் சேதாரம் பார்த்துக்கிறேன். வேற என்ன வேணும்? உடனடி பாதிப்பை கொடுக்கும், அந்த பாதிப்பை சரி பண்ணி தரேன்னு சொல்லிவிட்டேன். வேற என்ன வேணும்? எவனெல்லாம் பார்த்து வந்துட்டேன். சரியா? ஊர்ல என்னுடைய குலதெய்வம் கருப்பசாமி குடிகொண்டிருக்கான். கண்ணாத்தா மாதிரி 1000 சக்திகள் வந்தாலும் அவன்கிட்ட ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன் காவல் தெய்வம், காக்கும் தெய்வம். அவனை நம்பி சரணடைஞ்சவங்களை அவன் காப்பாத்தாம விட்டதா சரித்திரமே கிடையாது. நீ அங்க போய் முறையிடுதாயி.